அம்மாச்சி வைத்தியம். இன்று இட்லி உப்புமா செய்வது எப்படி? முதல்ல நீங்கள் இட்லி நிறைய பாதி வீட்டில் அடிக்கடி தூக்கி தூக்கி கொட்டிடுவாங்க. இதை தூக்கி கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு அருமையான முறை என்னென்னா இந்த இட்லி உப்புமா. இட்லி உப்புமானாக்கா இது மசாலா கலந்த இட்லி உப்புமா. அது எப்படி செய்வது? அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கொடுக்கலாம். முதல்ல நம்ம இட்லி எடுத்து குழம்புன்னு நம்ம ஊற்றி வச்சுக்கணும். எத்தனை இட்லி இருக்கோ அதுலேயும் ஊற்றி வச்சுக்கணும். பிறகு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிஞ்சு வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு பழம் போட்டு அதையும் அரிஞ்சு வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 2 போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு ஒரு 4 பல் இதை போட்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு அதையும் போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிறகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூனு உளுந்தம்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூனு மல்லித்தூள் இதை போட்டு நீங்கள் வர சட்டியில் போட்டு நல்லா வறுத்துடணும். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துடணும். வறுத்த பிறகு இந்த அரை டீஸ்பூன் மல்லித்தூளையும் போட்டு சேர்த்து வறுத்துருங்க. 2 மிளகாய், வர மிளகாய் 2 மிளகு போட்டு நல்லா இதை வறுத்துருங்க. வறுத்து நம்ம முதல்ல வறுத்து வச்சுக்கோங்க. இதை வறுத்து வச்சுக்கிட்ட பிறகு நம்ம முதல்ல என்ன பண்ணோம், கடாய் சட்டி வச்சு நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிருங்க. அதுலேயும் ஒரு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் போடுங்க. போட்டு நல்லா தாளிச்சிட்டு கடலைப்பருப்பு சேர்க்குற அளவுக்கு வறுத்துருங்க. பிறகு நம்ம இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது 3ஐயும் போட்டு சேர்த்து போட்டு ஒன்றா வணக்குங்க. வணக்கின பிறகு சின்ன துண்டு இஞ்சி துண்டு வேணுமா தட்டி போட்டுக்கலாம். நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். பூண்டு 4 பல் நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்குங்க. வணக்கின பிறகு அது நல்லா கொஞ்சம் தேவைக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. ஏன்னா இட்லியில் உப்பு இருக்கும், இந்த இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. போட்டு நல்லா கிண்டிக்குங்க. கிண்டின பிறகு இட்லியும் போட்டு நல்லா கிண்டிடணும். இதுலேயும் இட்லியை தூக்கி கொட்டி நல்லா கிண்டுங்க. கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருக்கட்டும். நல்லா கிண்டி விட்டு பிறகு அந்த பொடி இருக்குங்க இல்லையா, அரைச்சி வச்ச பொடி அதையும் தூக்கி இதை கொட்டுங்க. கொட்டி நல்லா கிண்டுங்க. கிண்டி கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கிண்டி எடுத்து வச்சிங்கன்னா வாயில் வச்சு பாருங்கள். உப்பு பத்தலைனா போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க. உப்பு ஏன்னா ஒவ்வொருத்தவங்க நிறையா போட்டுருப்பாங்க, பார்த்து போட்டுக்குங்க. போட்டு சாப்பிட்டு பார்த்தா செம சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். பிள்ளைங்க கொண்டா வாங்கி சாப்பிடுங்க. செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.